நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சாலும் அடுத்த அடி அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்ஃபுல்லா தான் எடுத்து வைப்பீங்க. அதுவே குளறுபடியா முடிஞ்சிடும். அதுவே தன்னம்பிக்கையா உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டியும் கூட இல்ல நான் இதை பண்ணுவேன், என்னால இதை பண்ண முடியும், என்னால இந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க 100% நம்பிக்கையோட அந்த எஃபர்ட்டை நீங்க எடுத்து வச்சிங்க, ஒரு கால் முன்னே எடுத்து வச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால அதை அந்த லட்சியத்தை கூடிய சீக்கிரமே அடைகிறதுக்கு முடியும். ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னால் முடியுமா முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணுறதை விட்டுட்டு என்னால் ஏன் முடியாது, என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை உங்களுக்குள்ளே நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களை சுற்றியும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாசிட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய பர்சன்ஸை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாத அரிய செயல்களை கூட அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் உங்களுக்கு அவர்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சோர்ந்து போகும்போது கூட அவங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும் இல்லை தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் எப்போதுமே அது உங்களை எனர்ஜி ஒரு லெவல் கூட கீழே இறங்காதது மாதிரி பார்த்துக்கும். இல்லை என்னை சுற்றி யாருமே இல்லை அப்படின்னா உங்களையே நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த நேர்மறையான சிந்தனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. முடியாது அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டு முடியும், நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள நீங்கள் பதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உறுதிதாங்க. எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. என்னால் இதை பண்ண முடியாதோ, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்ட்டு நீ யோசிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாட்டியும் கூட வெளியில இருந்தோ உங்கள் உள் மனதில் இருந்தோ பிரச்சனை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும், என்னால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அந்த வில் பவர் எப்போதுமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதாங்க. ஸோ நம்பிக்கையை அதிகப்படுத்தும் போது உங்களுடைய இலக்கை ஈஸியாக நீங்கள் அடையலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.